ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் தான் வீலாக எடுக்க ஆரம்பித்தேன். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபன் பண்ண போகிறோம். என் வீட்டுக்கு அது தெரியாமல் நான் ஒரு அமேசானில் ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை நான் என்னென்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். ப்ரொஜெக்டரு அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். யூடியூப்பில் ஒரு அண்ணன் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, நல்லாயிருக்கு இந்த ப்ரொஜெக்டர். நான் ஏன் இதை ஆர்டர் பண்ணேன்னு உங்களுக்கு ரீசன்னு நான் சொல்லிடுறேன். என்ன ரீசன்னு, ஏன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பயங்கரமாக ஃபைட் வரும். டிவி பார்க்கவே விட மாட்டார், என்ன சீரியல் வச்சுக்கிறத டென்ஷன் ஆகுவார். அதனாலே நம்ம தனியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அமேசான் வேறு தட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல போகிறான்னு தெரியல ஹஸ்பண்டு. வாங்க பார்க்கலாம் என்ன இதுன்னு. ஐயோ போச்சு. ஆமாங்க, போட்டிருக்கேங்க. ப்ரொஜெக்டர் 10,000. ஹே ஐஷா, வா நீனே. ஐயோ கூப்பிட்டாரு. நீங்க இதை ஆர்டர் பண்ணீங்க தெரியணும். அதான் அவ்வளவு பெரிய டிவி வாங்கி வச்சிருக்கேன் நானே. இல்லைங்க, எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க. பாக்கியலட்சுமி சீரியல் தேட்டரில் பார்க்குற மாதிரி பெருசாக பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால தாங்க வாங்கிட்டேன். அந்த முடியதா? ஓ, அதை டிவிலேயே பார்க்க முடியல, தேட்டர்ல வேற பார்க்கணுமா? 10,000 ரூபாய் செலவு பண்ணுவாரு. அது இல்லாம நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கோம் டிவிக்காக. அதனால தனியா பாத்துலாமே 2 பேரும். நீங்க தனியா, நான் தனியா பாத்துலாம். ஆர்டர் பண்ணா நல்லதா போட்டியா? உனக்கு பார்த்து வாங்க தெரியாது. என்னத்த வாங்கணும்? சூப்பரா நல்லா இருக்கும், பாருங்க. ஓபன் பண்ணி பாருங்க. நல்ல ரிவ்யூ சொல்லிருக்காங்க. ஓபனே பண்ணல, அதுல ரிவ்யூ நீனே. சரி, ஓபன் பண்ணி பாப்போம் வா. வா பிரிப்போம் வா. கத்தி கத்தி ப்ரொஜெக்டர்லாம் 25,000 நான் சூப்பரா வாங்கிருக்கேன். 25,000க்கு மேல வாங்கினாதான் அது ப்ரொஜெக்டர். பாக்ஸ்லாம் நல்லா இருக்கே. நல்ல நீங்களே ஆன் பழக்கறாளே. புட்டாலாம் விடாத நீ, சரியா? ஓபன் பண்ணி பார்த்தாலும் தெரியும் உள்ள வண்டவா. 720p தான் சப்போர்ட் பண்ணுது, 1080p இல்ல, 4K-வும் இல்ல. இந்த அமௌண்ட்டுக்கு இதுவே ஓகே தான். புரியல ஒண்ணுமே. ஏதோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, புரியாது. எதுவுமே தெரியாம ப்ரொஜெக்டர் யுவாகோ ஜாட்கோ. ஜாட்கோ ஆக்சுவலா நல்ல பிராண்ட் தான். தப்பி தவிர எங்க பார்த்து வாங்க? யார் சொன்னாங்க? ஏதோ யூடியூப்ல வந்துச்சு, ஒரு அண்ணன் பேசினாங்க, நல்லா இருந்துச்சு. சரி வா உட்காரு, ஏன் நிக்கிற? இந்த வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷம் வாரண்டி? நான் அமேசான்ல ப்ராடக்ட் போய் பார்த்தா தெரியும் போல. என்னத்த போட்டிருக்காங்க? இந்த ஒய்ஃப் கையிலலாம் அமேசான் ஆப்பை தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்காங்க போன்ல. நம்மள்ட்ட கேட்காமே எல்லாத்தையும் போட்டு விட்டுறாங்க. அப்ப நம்ம தான் அவன் வந்து வாசல்ல நின்றுறான். நீங்க தான் தர மாட்டேன்னீங்க, அதனால போட்டாச்சு. ஓ, ரொட்டேஷன் வேற இருக்கா? இது பார்த்து ப்ரொஜெக்டர் மாதிரி இல்லையா? இந்த டிஸ்கோ லைட்ல டிஸ்கோ வச்சிருப்பாங்க, அதை போய் வாங்கி வச்சிருக்க. நல்லா தெரியுமா ப்ரொஜெக்டர் தானே அது? கையில தானே வச்சிருக்கீங்க, ப்ரொஜெக்டர் மாதிரி தெரியலையா உங்களுக்கு? கேமரா மாதிரி இருக்கு. இது என்னது? ரிமோட் ஒன்று தராங்க. இதோட ரிமோட் தந்திருக்காங்க. அப்புறம் கேபிள். இதுதான் வந்து மெயின் சாக்கெட் போர்டு இருக்கு. இருக்கு பாருங்க, பவர் பட்டன் இருக்கு, HDMI போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ஆடி ஆக்ஸு, இது USB கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் பவர் சாக்கெட்டு. நான் இதை போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ ஆக்சுவலாக டே லைட்டாக வேற இருக்கு, எப்படி இருக்குன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்கங்க எடுத்துட்டு போறீங்க? சொல்றேன், முக்கியமான பாத்ரூம்க்கு எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? பாத்ரூம்க்கு எதுக்கு எடுத்துட்டு போற? சரி, லூசா இருப்பாரோ? ஹாய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இது வேற செட் பண்ணி தான் சொல்றேன். என்னவா இருக்கும்? முடிஞ்சிச்சு. என்னங்க பண்ணீங்க எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல? எல்லா பசங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். காத்தால அப்படியே இருக்கேன் பாரு, அப்படியே ரிவர் ஓடும் போது மவுண்டைன் பார்த்துக்கிட்டு ட்ரீஸை பார்த்துக்கிட்டு கக்கா போகணும்னு ஒரு ஆசை. எல்லாருக்குமே அது ஆசை இருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஆசை நிறைவேறுமா? முடியாது. ஏன்னா போலீஸ் உள்ள தூக்கி போட்டோம் இப்பெல்லாம் போய் போனீங்கன்னா. அதனால புது ஐடியா பண்ணிருக்கேன். எல்லாரும் ப்ரொஜெக்டர் டிவினா ரூம்ல வச்சு பார்ப்பாங்க, இவங்க பாத்ரூம்ல வச்சு பார்க்க. பாத்ரூம் தெரியுதா? பாத்ரூம் இங்க இருக்கு. அப்படியே உட்காந்துட்டு அதே வாங்க வேண்டியதான் ஃபுல்லா. அம்பானி வீட்டுக்கு போனா எல்லாம் கிடைக்கும். இங்க நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்கினா உங்க வீட்லயுமே இதே கிடைக்கும். பார்த்தேன், எனக்கு உண்மையாவே வருது. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி வாங்க. இந்த
தியேட்டர் தானே பகல்ல பார்த்தோம்லாம் பொழுங்க தெரியல. இப்ப நம்ம நைட் ஆயிடுச்சு. பெட்டரா இருக்கு கம்பேரிட்டிவ்லி. இந்த கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஒன்றும் ரிவ்யூ எடுக்கல, அதனால நம்ம அதெல்லாம் பண்ணி காட்ட வேணாம். நம்ம தளபதி சாங் பொண்ணு பார்க்க உண்மையிலே நல்லா தான் இருக்கு. நாலு ஆர்டர் போட்டேன், நல்லா தான் இருக்கும். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ், ஒரே அட்வான்டேஜ் கண்ணுல புத்தகம் வாங்க முடியல. இதுல ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் கழுத்து வலிச்சுதான் அப்படியே டைவ் அடிச்சுட்டேன். இப்படி படுத்துன்னு பரவாயில்ல. நம்ம என்ன சொல்றீங்க? இதனால போதும். நீங்க பார்த்தது சீரியல் வாங்கிட்டாக்க, நான் சீரியலுக்காக தான் வாங்கினேன். வாங்கணும். பாக்கியாக்கா வந்துட்டாங்க, வாங்க பார்க்கலாம். அவங்க எதுக்காக வாங்கினாலும் அது கரெக்டா இருக்குங்க. நாடகத்துக்காக தான் வாங்கினாங்க. நாடகம் நல்லா பழிச்சுட்டு இருக்காது. ஏன்னா பாதி தானே ஆக்சுவலா எடுக்கிறாங்க நாடகத்தை ஜூம் பண்ணி. அதனால அது நல்லா இருக்கு. நான் வாங்கினா எப்பவுமே நல்லா இருக்குங்க. அது கரெக்டா இருக்கு. யாரெல்லாம் பாக்கியா பெருசா பார்க்கணும் நினைக்கிறீங்க அவங்களாம் வாங்கி பார்க்கலாம். ஒரு பாப்கார்ன் ரெடி பண்றது ஒரு மூவியை போட்டுருமா? பாப்கார்ன் தான் இருக்கு, ஹோம்மேட் பாப்கார்ன் இருக்கு. அதே நான் எப்படி செய்யறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ பாப்கார்ன் செஞ்சுட்டு நம்ம ஒரு ஃபுல் மூவியை பார்க்க போறோம். எல்லாருமே ஆக்ட் பாப்கார்ன் தான் வச்சிருப்பீங்க வீட்டுல. பட் நம்ம இப்ப இங்க வேற பாப்கார்ன் வச்சிருக்க போறோம். ஏன்னா ஆக்ட் வந்து கிடையாது, அமேசான்ல இருந்து வாங்கினது. ஸோ எல்லாம் இதே ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஆக்ட் பாப்கார்ன் ஈஸியா இருக்கும், உங்களுக்கு மசாலாவும் அதுலயே இருக்கும், டப்புன்னு போட்டு டப்புன்னு பண்ணிடலாம். ஆனா இந்த பாப்கார்ன் வந்து தனியா கான் இருக்கும். ஸோ இதை இந்த குக்கர்ல போட்டு மசாலா நம்ம என்ன மசாலா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுல அதுல அவங்க கொடுக்குற மசாலா தானே போட முடியும். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ண செஃப் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு. புதுசாக குக் பண்ண போறாங்க, ஹெல்ப் பண்ணுவோம், இல்லை பண்ணி கொடுப்போம். ஒன்றும் கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு. கரம் மசாலா போட்டாச்சு. பாப்கார்னுக்கு கரம் மசாலா போடுறேன், நல்லா இருக்கும். மசாலா பாப்கார்ன் நான் பார்த்தா கிடையாது. பாப்கார்ன் செஞ்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் எப்படி செய்யறாங்க. சாப்பிட்டுருக்க நீ போய் சொல்லாத. சப்ஸ்கிரைபர் பாருங்கன்னு ஏமாத்த. இல்லங்க, நான் சாப்பிட்டு இருக்கேன், ஆனா செஞ்சதை நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாதுன்னு சொல்லலாம். வரவே மாட்டீங்க, கிச்சன் வந்ததுன்னு தெரியும். அது என்ன கரெக்ட் தான். நம்மளே எவ்வளவு நாளா செஞ்சு சாப்பிடுறது, புருஷங்க ஏதாவது சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட். மெயினா இதுல என்ன தெரியுமா தேவைப்படும்? உப்பு தான். ஏன்னா கானை பொறுத்தவரைக்கும் உப்பு நிறைய அப்படியே போட்டாதான் கொஞ்சோண்டு உப்பு தெரியுது. பயங்கரமா உப்பு அப்சர்வ் பண்ணுது. தியேட்டர் ஃபீல்ல சாப்பிடணும்னா பாப்கார்ன் இல்லாம சாப்பிட முடியாது. அதனால பாருங்க, இது பாப்பாவை ஆரம்பிச்சிருச்சு. பாப்பாவை ஆரம்பிச்சிருச்சு. சவுண்ட் கேட்குது அவங்களுக்கு. க்ளோஸ் வந்து பாருங்க. சரிக்குதான். ஆஃபிஷியலி பாப்கார்ன் ரெடி. இது செம்ம ஹாட்டா இருக்கும். உங்க மூஞ்சில வச்சுக்கோங்க. நாங்கள் எப்போல்லாம் பாப்கார்ன் செஞ்சு சாப்பிட்டாலுமே இந்த சீஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நான் அமேசானில் தான் ஆர்டர் போட்டோம். இது பேர் வந்து செடா சீஸ். முகா பேபிக்கும் செடா சீஸ் போடுறது மாதிரி இருக்கிறோம். ஸோ இதில் நம்ம சீஸ் மிக்சர் பண்ணுவோமா? ஸோ பார்த்துட்டீங்களா? ஸோ இது வந்து பாப் என்னமோ ஆயிடுச்சு. இதனால டேஸ்டாக இருக்குங்க. டிமார்ட் அவுட் சைட்லாம் வைக்கும் பாப்கார்ன். அதேமாதிரி தேட்டர் போனாலுமே பாப்கார்னில் வந்து சீஸ் போட்டு கொடுப்பாங்க. அந்தமாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யா என்ன இது வைக்க வேண்டியதாக போச்சு. ஸோ ரெடி ஆயிடுச்சு. யார் நம்ம தலைவர் படத்தை தான் போக போகிறோம். இந்த படம் பிடிக்காது நினைச்சேன் நான். அதிகமாக பிடிக்காதுன்னு சொல்ல வந்தேன். யார் செஞ்சாங்கன்னா அவங்க தான் பார்ப்பேன். இங்க பாருங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நான் பார்க்கலான்னு வாங்கினா, ஆனா அவர் பார்க்கறாரு உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டு. ஹோம் தியேட்டர், இதுக்கு பேர் தான் ஹோம் தியேட்டர்னு சொல்றாங்க போல இருக்கு. பிவிஆர்ல போய் இதை வாங்கினீங்கன்னு வைங்க, மொத்த சொத்தையும் எழுதிட்டு விட்டுருவான். அதனாலதான் சொல்றேன், நீங்களே செஞ்சுட்டு இப்படி ப்ரொஜெக்டர் வைத்து ஜாலியா பார்க்கலாம். நீங்களும் வாங்க உட்காந்து படத்தை பார்த்துட்டு. சரி, படத்தை பார்த்துட்டு அப்புறமா கால் பண்றேன். பை.